நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் வீட்டுக்குள்ளே அடிக்கிற ப்ரைமரில் பெஸ்ட்டான ப்ரைமரு, அதேமாதிரி நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைமர் தான் வாங்கணும். அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே கலரே அடிக்கலை, ப்ரைமரில் 2 கோட்டிங் வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நல்லா ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரூ கேரில் இன்டீரியர் வால் ப்ரைமர் இதான் நீங்கள் வாங்கணும். இந்த ப்ரைமரோட ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது, சாதா ப்ரைமர் தான். ஆனால் ஒயிட்டாக இருக்கும். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோலாம் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 6 லிட்டர் கலந்தால் போதும், அதுவே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ரைமர் அடிச்சுட்டு நீங்கள் கலர் அடிக்கலனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 2 கோட்டிங் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும், நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ப்ரைமரை போட்டு கலர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ப்ரைமர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏஷியன் பெயிண்ட்லேயே ட்ரூ கேரில் இன்டீரியர் வால் ப்ரைமர் வந்து பார்த்தோன்னா இது சாதா ப்ரைமரு. இது வந்து பார்த்தோன்னா இப்போ ஏற்கனவே காமிச்ச ப்ரைமரை விட இந்த ப்ரைமரு கொஞ்சம் ஒயிட் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும். ஆனால் கலர் அடிக்கிறதுலாம் இப்போ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ப்ரைமரில் வந்து இப்போ நீங்கள் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சொல்கிறது 1 லிட்டருக்கு 1 லிட்டர் ஆட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ப்ரைமருக்கு அதிகபட்சமாக 1/2 லிட்டர் கலந்தால் போதுமானது. அதாவது 20 லிட்டருக்கு 10 லிட்டர் கலந்தால் போதுமானது, நல்லாயிருக்கும். அதுவே அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.